அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, காக்கச இன மக்கள் என்பவர் யார்? அவங்க ஐரோப்ப இனத்தவர்கள். காக்கச இன மக்கள் என்பவர் ஐரோப்பிய இனத்தவர்கள். அடுத்து பாருங்க, நீக்ரோ இன மக்கள் என்பவர் யார்? ஆப்பிரிக்க இனத்தவர்கள். நீக்ரோ இன மக்கள்னா ஆப்பிரிக்க இனத்தவர்கள். அடுத்தது, மங்கோல இன மக்கள் என்பவர் யார்? அவங்க ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள். மங்கோல இன மக்கள்னா ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள். அடுத்து பாருங்க, ஆஸ்திரலாய்டு இன மக்கள் என்பவர் யார்? ஆஸ்திரேலிய ஆசிய இனத்தவர்கள் தான் யாருன்னா ஆஸ்திரலாய்டு இன மக்கள். அடுத்து பாருங்க, புத்த மதத்தின் வழிபாட்டு தலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா விகாரம். புத்த மதத்தின் வழிபாட்டு தலம் விகாரம். அடுத்தது, கிறிஸ்துவ மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன? தேவாலயம். கிறிஸ்துவ மதத்தின் வழிபாட்டு தலம் தேவாலயம். அடுத்து பாருங்க, இந்து மதத்தின் வழிபாட்டு தலம் கோவில். இந்து மதத்தின் வழிபாட்டு தலம் கோவில். அடுத்தது, இஸ்லாம் மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன? மசூதி. இஸ்லாம் மதத்தின் வழிபாட்டு தலம் மசூதி. அடுத்தது, சமண மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன? பசாதி. சமண மதத்தின் வழிபாட்டு தலம் பசாதி. அடுத்தது, ஜுடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன? சினகாக். ஜுடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் சினகாக். அடுத்தது, ஜொராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன? அகியாரி. ஜொராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தலம் அகியாரி. அடுத்த வினா, உலக மக்கள் தொகை தினம் என்று? ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. அடுத்தது, பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று? பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. அடுத்து பாருங்க, உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் என்று? மே 21. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. அடுத்த வினா, உலக மத நல்லிணக்க தினம் என்று? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. 16வது வினா பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது? இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது? இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1971. சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா 1971. அடுத்தது பாருங்க, நியூசிலாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1893. நியூசிலாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா 1893. அடுத்து பாருங்க, இந்திய நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1952. இந்திய நாட்டில் 1952. அடுத்து பாருங்க, ஒரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள்? சீனா, வடகொரியா, கியூபா. ஒரு கட்சி முறை எந்த நாடுனா? சீனா, வடகொரியா, கியூபா. அடுத்து பாருங்க, இருகட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள்? பிரிட்டன், அமெரிக்கா. இருகட்சி பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. 22வது வினா, பல கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள்? இந்தியா, ஸ்வீடன், பிரான்ஸ் மற்றும் நார்வே. பல கட்சி முறை இந்தியா, ஸ்வீடன், பிரான்ஸ் மற்றும் நார்வே நாடுகள் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. அடுத்து பாருங்க, வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் ஆடம் ஸ்மித். அடுத்து பாருங்க, சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார்? தொழில் முனைவோர். சமுதாய மாற்றம் காணும் முகவர் தொழில் முனைவோர். அடுத்து பாருங்க, பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வேளாண் வகை. பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வேளாண் வகை என்று அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பிரம்மதேயம். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். அடுத்த வினா, கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சாலபோகம். கல்வி நிலையங்கள்னா சாலபோகம். அடுத்து பாருங்க, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேவதானம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தேவதானம். அடுத்து பாருங்க, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம். 30வது வினா, யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? சோழர்கள் காலம். பக்தி இலக்கிய காலம் சோழர்களுடைய காலம். அடுத்த வினா, மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கங்காதேவி. மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் கங்காதேவி. அடுத்த வினா, பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை. பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை இயற்றியவர் சந்த் பார்தை. அடுத்த வினா, அமுக்த மால்யதா என்ற நூலை இயற்றியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அமுக்த மால்யதா என்ற நூலை இயற்றியவர் கிருஷ்ணதேவராயர். 34வது வினா, ராஜதரங்கனி என்ற நூலை இயற்றியவர் யார்? கல்ஹனர். ராஜதரங்கனி என்ற நூலை இயற்றியவர் கல்ஹனர். அடுத்த வினா, தபகத் இ நஸ்ரி என்ற நூலை எழுதியவர் யார்? தபகத் இ நஸ்ரி என்ற நூலை எழுதியவர் யார்?
மின்கஜ் உஸ் சிராஜ். தபகத் இ நஸ்ரி என்ற நூல் எழுதியவர் வந்து மின்கஜ் உஸ் சிராஜ். 36வது வினா, தாஜ் உல் மாஅசிர் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹசன் நிஜாமி. தாஜ் உல் மாஅசிர் என்ற நூல் எழுதியவர் வந்து ஹசன் நிஜாமி. அடுத்த வினா பாருங்க, தாரிக்கி பெரோஷாகி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஜியாவுத் பரணி. தாரிக்கி பெரோஷாகி என்ற நூலை இயற்றியவர் வந்து ஜியாவுத் பரணி. அடுத்த வினா, தபகத் என்பதன் பொருள் என்ன? தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். இது வந்து ஒரு அரேபிய சொல். தபகத்துங்கிறது ஒரு அரேபிய சொல். அதற்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். அடுத்தது தசுக் என்பதன் பொருள் என்ன? அது வந்து சுயசரிதை என்று பொருள். இது வந்து ஒரு பாரசீக சொல். தசுக்னா ஒரு பாரசீக சொல். அதோட பொருள் வந்து சுயசரிதை. அடுத்தது தாரிக் அல்லது தாகுயிக் என்பதன் பொருள் என்ன? வரலாறு என்பது பொருள். இது ஒரு அரேபிய சொல். அடுத்த வினா, விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி யார்? நிக்கலோ கோண்டி. விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி வந்து நிக்கலோ கோண்டி. எந்த ஆண்டு வருவார்னா 1420. அடுத்து பாருங்க, விஜயநகருக்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி யார்? டோமிங்கோ பயஸ். எந்த ஆண்டுனா 1522. விஜயநகருக்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி வந்து டோமிங்கோ பயஸ். எந்த ஆண்டுனா 1522. அடுத்து பாருங்க, விஜயநகருக்கு மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து வந்த பயணி யார்? அப்துல் ரசாக். எந்த ஆண்டுனா 1443. இந்த 3 முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது, ரிக்லா என்பது யாருடைய பயண நூல்? இபன் பத்துதா. ரிக்லானா பயணங்கள் சொல்லுவாங்க. அது யாருடைய பயண நூல்னா இபன் பத்துதா. அடுத்தது, கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். இது ஒரு முக்கியமான வினா. கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவன் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். அடுத்த வினா, உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா காஞ்சிபுரம். அடுத்த வினா, வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? ஜடில பராந்தக நெடுஞ்செழியன், அதாவது முதலாம் வருகுணன். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வருகுணன். 48வது வினா, அஞ்சு வனத்தார் என்பது யாது? கடல்சார் வணிகம். அஞ்சு வனத்தார்னா கடல்சார் வணிகம். அடுத்தது, மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகர். அஞ்சு வனத்தார்னா கடல்சார் வணிகம். மணி கிராமத்தார்னா உள்நாட்டு வணிகர். கடைசி வினா, காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.